individual also varies. So parenting of each individual actually varies. For example, if you take the example of this, இந்த ஒரு கடல் ஆமைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, it will make a mating inside the water. குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் it will hatch the egg in the land. ஸோ முட்டையை போட்டுட்டு இது கொஞ்சம் பொறிச்சுதா இல்லையான்னு தெரியாமல என்ன செஞ்சிடும், again it will enter into the sea, leaving the offsprings under the fate of the soil. செகண்ட் டைப் இந்த பேர்டை பாருங்க. ஸோ இது ஒரு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா, இனிஷியலா வாயோடு வாய் வச்சு என்ன செய்யும், ஒருத்தனுக்கு உணவு கொடுக்கும். ஓரளவு தெம்பு ஆனதுக்கு அப்புறம் இட் வில் டேக் தி ஆஃப்ஸ்பிரிங் இன் தி ஓப்பன் லேண்ட். ஸோ பறக்கும் போது தூக்கிட்டு போகும், மேல இருந்து என்ன செய்யும், அந்த பறவை கீழே போடும். சிறகு பறக்க ஆரம்பிக்குதாங்கிறத ட்ரைன் பண்றதுக்காக. ஒருவேளை கீழே போடும் போது சிறகு விரியலை அப்படின்னா கீழே போய் நினைச்சிரும், அந்த குஞ்சை தூக்கி திரும்பவும் அடுத்த நாள் ட்ரைனிங் வந்துடும். எப்போ சிறக விரிச்சு அது பறக்க ஆரம்பிக்குதோ அப்போ பேரண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தட் பேர்ட் ஆக்சுவலி இஸ் ஓவர். அண்ட் த தேர்ட் ஒன், ஒரு ஹண்டிங் அனிமல் எடுத்துப்போம். ஸோ தன்னை மாதிரி ஹண்ட் பண்ணி இண்டிவிஜுவலா இண்டிபெண்டா என்னைக்கு சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கு கேப்பபிலிட்டி வந்துட்டோ அன்னையோட பேரண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு லயனுக்கோ ஒரு ஹண்டிங் அனிமலுக்கோ வைல்ட் அனிமலுக்கோ முடிஞ்சு போயிடும். பட் ஆனா த ஹியூமன் பேரண்டிங்கிறது அப்படி கிடையாது, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன் பேரண்டிங் இஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் combination of all this responsibility. So our father, mother, we have to give food, warmth and shelter to the children. Then socialization with the family and the community. Then understanding the other's emotion, competency. அப்புறம் ஃபெயிலியர் ஆகும்போது தட்டி விட்டுக்கணும், அச்சீவ் பண்ணும்போது அப்ரிஷியேட் பண்ணணும். We have to build up responsibilities, leadership qualities, community service, and then we have to keenly look upon the academic part. So compared to parenting of other individual, example அந்த ஒரு கடல் ஆமையோட எக்ஸாம்பிளா இருக்கட்டும், பறவையோட எக்ஸாம்பிளா இருக்கட்டும், லைனோட எக்ஸாம்பிளா இருக்கட்டும், the parenting responsibility of a man, human being, is completely different. The demands are completely different. Okay, now ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது இந்த ஸ்லைட் மாதிரி it delivers to the world. அவனுடைய மனசு என்னது, வெள்ள மனசு, empty land. எக்ஸப்ட் தி ஃபாதர்ட்டு மதர்ட்டு வாங்கிட்டு வந்து ஒரு ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸை தவிர வேற எதுவுமே இந்த வெள்ள நிலத்துல செய்ய போறது இல்லை, இருக்க போறது இல்லை. இப்படியா இருக்கிற ஒரு எம்டி லேண்ட்ல யார் யாரெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, there are three important factors. The number one, the parenting. ஸோ ஒரு தாய் தந்தையா அல்லது ஒரு கேர் கிவரா அவங்க என்னென்னலாம் அந்த குழந்தைக்கு கொடுக்க போறாங்க. செகண்ட் திங், அட்டாச்மெண்ட். ஒருத்தவங்களோட இருக்கிற அட்டாச்மெண்ட்ல இருந்து ஒரு குழந்தை எதெல்லாம் அடைய போகுது, திஸ் இஸ் பார்ட் 2. அண்ட் தேர்ட் திங், த என்விரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் த ரிலிஜியன், மாரல் அண்ட் எத்திக்ஸ், கல்ச்சர் ஆல்சோ இன்க்ளூடட். These are the three important domains which is very important in shaping the thought process and development of a particular human being. So number one, the parenting. The number two, the type of attachment with the individual in the surrounding, and number three, the environmental influence. Okay, so now we will look up on the parenting part. The parenting types நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, depend upon two things. Okay, extent to which the parents are controlling. So yeah, I'll move into the next slide, it will be easy for you. Okay, so parenting types நம்ம ரெண்டா பிரிக்கலாம். எதன் அடிப்படையில் parenting types நம்ம 4ஆ பிரிக்கலாம், depend upon the two important factor. Number one, the extent of demandingness and the extent of responsiveness. So demandingnessனா என்ன அப்படின்னா, parent ஒரு childrenட்ட எதிர்பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது நீ above 80 ஸ்கோர் பண்ணிடணும், இல்லைன்னா கட்டாயமா நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன். திஸ் இஸ் கால்ட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹை டிமாண்டிங்னஸ். எக்ஸ்டென்ட் ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ்ங்கிறது, ஓகே உன்னால முடிஞ்சதை படிதான், டிஃபிகல்ட்டி இருந்தா அப்பாட்ட சொல்லு அப்படின்னு அந்த குழந்தையோட இஷ்யூஸ்க்கு நம்ம பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்றது. இந்த ரெண்டு ஃபேக்டரை வச்சுதான் we are going to classify parenting into 4 types. The number one, authoritarian parenting. ஸோ இது எப்படி அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ 90க்கு மேல ஸ்கோர் பண்ணணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ நீட் இந்த வாட்டி கட்டாயமா கிராக் பண்ணி ஆகணும், இல்லைன்னா கட்டாயமா நினைச்சா அப்பா நெக்ஸ்ட் டைம் உனக்கு நீட்டுக்கு நினைச்ச மாட்டேன், கோர்ஸ்க்குலாம் செகண்ட் டைம் படிக்க ஃபீஸ் தர மாட்டேன். திஸ் இஸ் கால்ட் increased demandingness but not understanding the emotion, so we are unable to give responsiveness to the concern of the children. This is called authoritarian parenting. Number two, authoritative parenting. இதுல என்ன இருக்குன்னா, டிமாண்டிங்ஸும் இருக்கும், தம்பி நல்ல படிப்பா, உன்னால முடியும், டிஃபிகல்ட்டி இருந்தா ஃபாதர் சொல்லிட்டு என்ன இஷ்யூனா நான் ஃபாதரோட என்ன செய்வேன், சார்ட் அவுட் பண்ணி தருவேன். ஸோ திஸ் இஸ் கால்ட்
authoritative parenting where there is an increased demandingness, equally you are responsive to the concerns of the children. This is a type number 2. Type number 3, permissive parenting. என்ன பண்ணாலும் அதுக்கு நம்ம ஈல்ட் ஆகிறது. ஸோ இதுல தான் குழந்தைங்க ரொம்ப துருன்னு நினைச்சதை முடிக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்க எப்படி வளருவாங்கன்னா இந்த பெர்மிசிவ் பேரண்டிங் கீழே வளருவாங்க. சரிங்களா? The fourth one, rejectful or neglect parenting. ஸோ அப்பா அம்மா ஒண்ணு இல்ல அல்லது அந்த அப்பா அம்மா என்ன செய்யறாங்க இருந்தும் சரியாவே சூப்பர்வைஸ் பண்றதுக்காக either demandingness nor responsibilities ரெண்டுமே இல்லை. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிஜெக்ட்ஃபுல் ஆர் நெக்லெக்ட்ஃபுல் பேரண்டிங் சொல்லுவோம். இதுல there's something called triangle of danger. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை வந்து ரொம்ப துருதுருப்பான குழந்தையா இருக்கு, ஃபாதர் வந்து அந்த பேரண்டிங்ல அன்இன்வால்வ்டா இருக்கிறாங்க, மதர் ரொம்ப பெர்மிசிவா இருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா it will lead to significant amount of behavioral issues in the children. ஏன்னா அவங்களுக்கு கட்டுப்பாடும் இல்லை, ஃபாதர்னுடைய அசர்டிவ்னஸ் இல்லை, மதர் எந்த அளவுக்கு அசர்டிவா இருக்கணுமோ அவங்க கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டா பெர்மிசிவா இருக்காங்க. இந்த காம்பினேஷன் இஸ் கால்ட் triangle of danger where it will lead to significant behavioral issues in the children. So this is about parenting. So நம்ம ஒரு குழந்தை வளர போது இல்லையா, அதுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய 3 ஃபேக்டர்ல we are completing the part 1 parenting. See, parenting itself a very very deep topic. So நான் இங்க என்ன செய்யறேன், ஜஸ்ட் இந்த டைப்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். பார்ட் நம்பர் 2, என்விரான்மெண்ட். சரிங்களா? ஸோ என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சுற்றுச்சூழல் இல்லை, கிளைமேட் இல்லை, ராதர் இட் இன்க்ளூட்ஸ் நம்ம சிப்ளிங்ல ஆரம்பிச்சு நம்மளோட நெய்பர், நம்மளுடைய ஸ்ட்ரீட், நம்மளுடைய சிட்டி, ஓகேங்களா, நம்மளுடைய வார்டு, அதுக்கப்புறம் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சிஸ்டம் வரைக்கும் என்ன செய்யும், நம்மளுடைய என்விரான்மெண்ட் உள்ளடக்கும். சரிங்களா? இந்த 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 ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வரைக்கும் என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் நம்மளை அது அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய இடத்துல வார் போயிட்டு இருக்கு, ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்காக வர வேண்டிய ஒரு ஃபாதர் என்ன செய்ய முடியல, ஒரு ஏர் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணி வர முடியல. ஸோ தட் வில் அஃபெக்ட் தி கன்சர்ன் இண்டிவிஜுவல். ஸோ ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ கூட கரண்டா வீட்டில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலை பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். Currently it is prevailing in our world. Okay, so this is called environment. So it includes the nearby neighbor to the geopolitical system. Okay, so issues from any of this system can lead to civil, tort or criminal issues or headache is sorry, this is for the legal issues. So idhula endha issue irundhalum it will affect the trajectory of a developing child. So this is the part 2. இப்போ இந்த கிராஃப் நல்லா பாருங்க. ஸோ டெக்னிக்கல் பீப்புள் கிராஃபை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை 0 பிறக்குது, 1 year 2 year கூடிக்கிட்டே இருக்கு. ஸோ வருஷம் கூட கூட த இன்ட்ராக்ஷன் வித் தி பேரண்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. தட் இஸ் டினோட்டட் பை அ கிரீன் லைன். ஆனா அவன் சரௌண்டிங்கோட அந்த குழந்தை இன்ட்ராக்ட் பண்றது ஏஜ் ஆக கூடிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு டைம்ல நம்ம என்னதான் சூப்பர்வைஸ் பண்ணினாலும் people are going to model the surrounding. So in that context, with the age progress, the modeling from the environment is inevitable, and that environment will significantly affect the child trajectory in a positive or negative. This is about environment. So environment வந்து and other thing, இந்த environmentல ஒரு குழந்தை ஒரு வளர்ற ஒரு பையன் வந்து ஒரு அடிக்டிவ் டிசார்டருக்கு அடிமை ஆயிட்டான் அப்படின்னா அந்த ட்ரெஜெக்டரி இன்னும் ரொம்ப பேட் ஆகும். சரிங்களா? ஸோ தட் வில் டிஸ்கஸ் சம்திங் அபவுட் அடிக்ஷன் இன் தி டுமாரோ செஷன். ஓகே, நவ் இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஆக்சுவலா ஒரு டெட் டாக் இருக்கு, யோஹான் ஹாரி அப்படின்னு ஒருத்தர் பேசியிருப்பாரு. ஹி ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு, அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா மனுஷனுக்கும் உள்ள பிரச்சனை தான். யாருனாலும் என்ன செய்யலாம், அடிக்ஷனுக்குள்ள போகலாம், அது யாராலையும் நம்ம தடுக்க முடியாது. அதை நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு, he is conducting an rat experiment where he put the rat in a solitude. தனியா போடுறாரு. In one corner he is kind of keeping one tube filled with water. In the another corner he is filling the tube with opium. Okay, so whenever there is a thirst comes, a rat goes and drink the water, but because of significant amount of boredom it will start taking the droplets from the opium tube. So as soon as it tasted the opium, it fastly getting addicted to it. Full tube காலி பண்ணிடுது. At one time respiratory failure வந்து it is dying. ஸோ அப்போ அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த எலிங்கிறது எந்த அடிக்ஷனுக்கும் வல்னரபிளா இல்லாத எலி தான். ஒரு தனியா போட்டா இட் இஸ் பிகமிங் சிக்னிஃபிகன்ட்லி இன்டாக்சிகேட்டட் வித் ஓபியம். ஸோ becoming addict is an basic right of every human being அப்படின்னு சொல்றாரு.
ஸோ இன்னொரு சயின்டிஸ்ட் வராரு. ஸோ திஸ் he is completely making an opposite argument with this. He is making another experiment because he feels எல்லாரும் அடிக்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு தியரியை ப்ரூவ் பண்றதுல எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸுமே இல்லை. ராதர் வாட் ப்ரிவென்டிங் எ இண்டிவிஜுவல் ஃப்ரம் கோயிங் ஃபார் அடிக்ஷன், அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இன் தட் கான்டெக்ஸ்ட் he is making a rat park. ஒரு பார்க் அமைக்கிறாரு. அந்த பார்க்ல ஜோடி எலியும் இருக்கு, பேச்சுலர்ஸ் எலியும் இருக்கு. ஸோ ஒரு தனி என்விரான்மெண்ட் இருக்கு, நெய்பர்ஹுட் இருக்கு, பார்க் இருக்கு, விளையாடுறதுக்கு இடங்கள் இருக்கு. எல்லாத்தையும் அமைச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு கார்னர்ல வாட்டர் டியூப்ஸும் இன்னொரு கார்னர்ல ஓபியம் டியூப்ஸும் வைக்கிறாங்க. எப்பவாவது அந்த எலி போய் என்ன செய்யுது, அந்த டியூபை சிப் பண்ணுது. ஒரு வாட்டி சிப் பண்ணி அதுக்கு நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் போகுதான்னா பழைய எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஃப்ரீக்வெண்டா போகல. பிகாஸ் திஸ் என்விரான்மெண்ட் ஆக்சுவலி பிரிவென்ட் அன் இண்டிவிஜுவல் for entering into the addictive part. So in that context, environment is a positive, compassionate and accommodating environment is very important for preventing a child to enter into an addictive disorder. This is very very important. So நம்ம பாப்போம் இல்லையா, ஸ்கூல்ல வந்து ரொம்ப சேட்டை பண்றான், ஸ்கூல்ல வச்சு ஒரு நாள் அந்த பையன் கெஜா அடிச்சிட்டான், அதனால ஸ்கூல்ல விட்டு நீக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பையன் ஸ்கூல்ல விட்டு நீக்கிறங்கிற பனிஷ்மெண்டா பண்ணுவாங்க. ஆனா ஸ்கூல்ல வந்து நீக்கினதுக்கு அப்புறம் அவனோட ட்ரெஜெக்டரி இன்னும் பேட் ஆயிடும். ஸோ ஒரு குழந்தையோட அவன் நல்லா மாறுறதுக்கு கடைசி சான்ஸ்ங்கிறதே ஸ்கூல் தான். பட் இஃப் யூ பனிஷ் தம் வித் டேக்கிங் ஹிம் அவுட் ஆஃப் த ஸ்கூல், தென் இஸ் ட்ராஜெக்டரி மச் பேட் தென் வாட் வி ஹவ் சீன் இன் த schools. So this is one of the very important example that we need to discuss about the environmental influence on preventing individual from addictive disorders. Hope you are following me. தேர்ட் திங் நான் சொன்ன மாதிரி அட்டாச்மெண்ட். ஸோ அட்டாச்மெண்ட்னா என்ன அப்படின்னா, குழந்தை முதல்ல பிறந்ததுக்கு அப்புறம் 6 weeks வரைக்கும் அம்மாவோட ரொம்ப அட்டாச்சா இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 6 months வரைக்கும் அம்மாவோட ரொம்ப அட்டாச்சா ஆகும். 6 months அப்புறம் என்ன ஆகும்னா அம்மாவை தவிர வேற யார்ட்டையும் போகாது. அதுக்கப்புறம் ஏஜ் ஆக ஒரு 2 years அப்புறம் எல்லாரோடையும் ப்ராப்பரா நினைச்சு மிங்கிள் ஆரம்பிக்கும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து தான் குழந்தை என்ன செய்யும், அடிப்படையான பிஹேவியர் என்ன செய்யும் படிக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை ஒரு குரூப் பிளேல இருக்கும்போது அல்லது யாரு கூடயாவது வெளியே போயிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேஷியல் எமோஷன்ஸை பார்த்து தான், அவங்க எப்படி பேசுறாங்கிறத பார்த்து தான் தான் எப்படி பேசணுங்கிறத படிக்குது. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக சொல்லணும், அந்த மிரர் நியூரான் சிஸ்டம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இதுல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் சீயிங் சம்ஒன் ஹூ இஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள். நான் வந்து பாக்குறேன் அந்த மனிதர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுருக்காங்க. ஆனா என்னோட மூளையில அது எப்படி டீகோட் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் டீகோடட் இன்டர்பிரட்டட் ஆஸ் லைக் ஐ எம் ஆல்சோ ஈட்டிங் அன் ஆப்பிள். ஸோ நான் ஒருத்தரை பாக்குறேன் இல்லையா, அது என் பிரெயின் எப்படி பதியுதா, நானும் செஞ்ச மாதிரியே பதியுது. ஸோ இந்த பதிதல் இருக்கு இல்லையா, திஸ் இன்டர்பிரிட்டேஷன் வில் ஹெல்ப் அஸ் இன் ரெப்ளிகேட்டிங் த சேம் ஆக்டிவிட்டி இன் த ஃபியூச்சர் பை மை செல்ஃப். ஸோ ஒரு குழந்தை எப்படி படிக்குதுன்னா, மற்றவங்களை பார்க்கறது மூலமா இஸ் brain is decoding as if the child is doing that activity. So with that memory, child is replicating the same activity in the future according to the environmental demand. So this is called mirror neuron system சொல்லுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு ஓரளவு புரிய நினைக்கிறேன். ஸோ இது மூலம் இப்படி through this system only a child learns good behavior, okay, gestures, the vocal inflections, பேசுறது, பாவனைகள் எல்லாமே என்ன செய்யுது, இது மூலமா தான் அந்த குழந்தை கிடைக்கும். This is the third system which is called attachment. And so இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, ஸோ ஒரு சைல்டு இருக்கு, அதுக்கு 3 முக்கியமான ஃபேக்டர். ஸோ என்விரான்மெண்ட், இன்க்ளூடிங் த கல்ச்சர், கஸ்டம் அண்ட் ரிலிஜன், தென் பேரண்ட், தென் அட்டாச்மெண்ட். ஸோ இந்த 3 சேர்ந்து குழந்தைக்கு ஒரு பிம்பத்தை கொடுக்குது. நீ யாரு, இந்த உலகத்தை நீ எப்படி பார்க்கணுங்கிற ஒரு பிம்பத்தை கொடுக்குது. அந்த பிம்பத்துக்கு பேர் தான் சம்திங் கால்டு இன்டர்னல் ஒர்க்கிங் மாடல். ஸோ ஆர் யூ ஃபாலோயிங் until this, sir? Yes, so any doctor. doubts? Yes. Go ahead. Yeah. Yes. So until now we have discovered three factors in the development of a human being. The fourth factor is, we all know, but we don't know that is actually triggering us a lot. The fourth factor is the social media. So நம்ம எதை பார்க்குறோமோ அது நம்மளை ஷேப் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு one year, 1.5 years ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க they are completely going with the mobile phone and they are scrolling over the shorts. ஸோ ரீசெண்டாக ஒரு குழந்தை பார்த்தேன். The child was just 3 to 3.5 years. Okay. She was telling, குகேஷ் அப்படின்னு ஒரு பெரிய செஸ் சாம்பியன் ரீசெண்டா ஒரு சாம்பியன் ஆனாங்க இல்லையா, ஒரு 3.5 year old child வந்து, ஒரு ஃபீமேல் சைல்டு
குகேஷ்னுடைய சக்சஸ் ஸ்டோரி பத்தி என்ன சொல்லுங்க? எனக்கே ஆச்சரியம். ஏன்னா எனக்கே அந்த டேல குகேஷ் நான் யாரும் தெரியல. ஐ வாஸ் ஆக்சுவலி ஸ்க்ரோலிங் த யூடியூப் டு நோ மோர் அபவுட் ஹிம். So in one side, it is actually disseminating very good knowledge to the young population. In another side, it is making them gadget dependent. So by scrolling into the shorts, by scrolling into some inappropriate content, and by scrolling into some kind of gaming content, child is actually addicted to the social media. So this is a very important factor. ஒரு சைட்ல இது நலவு கொடுத்தாலும் இன்னொரு சைட்ல இந்த குழந்தையினுடைய டெவலப்மெண்ட்டை இது பாதிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங், ஒரு 7-year சைல்டு வந்து யூடியூப்ல இன்அப்ரோப்ரியேட் கண்டென்ட், கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹாஃப் போர்னோகிராஃபிக் கண்டென்ட் பார்க்கறான்னு சொல்லிட்டு அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அண்ட் தேர்ஸ் another complaint that he is touching the mother inappropriately in the night. So unbelievable in a 7 or 8-year-old son. So இதுக்கெல்லாம் காரணம் the influence with the social media. This is the fourth factor which is actually shaping the development of an individual. And the fifth factor, which is called sleep. So sleep எந்த அளவுக்கு means rhythm of an individual. அவனுடைய ஃபுட்டும் ஸ்லீப்பும் எந்த அளவுக்கு கரெக்டான ட்ராக்ல இருக்குதோ அந்த அளவுக்கு தான் என்ன செய்யும், அவனுடைய டெவலப்மெண்ட்டும் நல்ல அடிக்வேட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லீப் இஸ் a very very important factor. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி வந்து ஸோ திஸ் இஸ் தி கைண்ட் ஆஃப் this is a photo taken from NIMHANS. So நீங்க அந்த போட்டோ நல்லா பாத்தீங்கன்னா flowers எல்லாமே என்ன ரோஸ் கலர்ல இருக்கு. So this cherry type of blossoms usually occurs during the time of February and March. So once in a year, automatically this flowers turns blue. But ஆனா the yearly once எப்படி இந்த flower எல்லாம் blue ஆகுதுங்கிற ஒரு ஜெனட்டிக்கல் ட்ரைட்டை யார் இந்த ரிதமை ஃபிக்ஸ் பண்ணா அப்படிங்கிறதுனா இட்ஸ் ரியலி மைண்ட் ப்ளோயிங். ஸோ அதே மாதிரி other people also have a rhythm. For example, birds வந்து வருஷத்துக்கு ஒரு லாங் ட்ராக் மைக்ரேட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த வருஷத்துல அது பர்டிகுலர் டைம் மட்டும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போகுது அப்படிங்கிறது ஒரு ரிதம். ஸோ அது அந்த பர்டிகுலர் டைம் ஆஃப் த இயர் மட்டும் தான் நடக்கும். அண்ட் த தேர்ட் திங், ஸோ இந்த பிளான்ட்டை பாருங்க. ஸோ ஒரு 24 hours சூரியன் எந்த அளவுக்கு சூரியனுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அது லீஃப் எனர்ஜியும் ஷ்ரிங்க் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அகைன் ரிதம். அண்ட் மீனை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரிதம் இருக்கு. ஸோ ஆல் ஆஃப் திஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ் அதுக்குன்னு ஒரு மைக்ரேட்டரி ரிதம் இருந்தாலும் ஹவ் இட் ஸ்லீப்ஸ் அப்படின்னா பறக்கும் போதே தூங்கும்னு சொல்றாங்க. அண்ட் when it comes to the fish, நீந்திக்கிட்டு இருக்கும் போது என்ன செய்யும், it will sleep. When it comes to the wild aquatic animals, they are saying that half of the body is sleeping and half of the body not sleeping. So ஒரு பாடி மட்டும் நீந்திக்கிட்டே இருக்கும். You see the video, இந்த டால்ஃபின்லாம் வந்து அப்படியே ஒரு நைட் வந்து தூங்கும் போது அப்படியே ஒரு சைட்ல ஸ்வே ஆகிற மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் இருக்கும். பிகாஸ் the half of the body is actually sleeping. Even the fruit fly that we are actually neglecting in our day-to-day life also sleep. So எப்படின்னா ஒரு 1 hour ஒரு 2 to 3 minutes தூங்குவான், அப்புறம் எழுந்துருவான். ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லா ஆர்கானிசம்க்கும் ஒரு ரிதம் இருக்கு. அண்ட் எல்லா இம்பார்ட்டன்ட் சாலிட் ஆர்கானிசம்க்கும் ஸ்லீப்புக்குன்னு ஒரு பர்டிகுலர் ரிதம் இருக்கு. அந்த ரிதம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிர்காடியன் ரிதம் சொல்லுவோம். இந்த ஹியூமன் ஸ்லீப் எப்படி இருக்கு அப்படின்னா, the human sleep is actually aligned according to the rotation of the earth over 24 hours. So எர்த்ல பாத்தீங்கன்னா 11 to 12 hours பகல் இருக்கும், 9 to 11 hours night இருக்கும். Depend upon the climate, it may vary between 2 hours. So human-உடைய rhythm எப்படி இருக்குன்னா, morning in the daytime he is highly awake, and in the night time he is almost 75% he will be indulging in sleeping. So இந்த ரிதமுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், நம்ம சிர்காடியன் ரிதம் சொல்லுவோம். ஸோ இந்த ரிதம் அப்படிங்கிறது நேச்சுரலி ஆர்டைன்ட் ரிதம். ஸோ இஃப் யூ ட்ரை டு ஆல்டர் தி ரிதம், இட் வில் சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்ட் யுவர் சைக்காலஜிக்கல் பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ in the end, so we have discussed about 5 important factors. The number 1, it is parenting. The number 2, it is attachment. Number 3, it is environmental influence. Number 4, social media influence. And number 5, the influence from the regular sleep. So all these 5 important factors, okay, give rise to something called internal working model. அதுக்கு இந்த உலகத்தையும் தன்னையும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கொடுக்குது. As a consequence, something is formed inside the body of a growing individual. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா டெம்பராமெண்ட் சொல்லுவோம். ஸோ டெம்பராமெண்ட்னா யாருக்கும் என்னன்னு தெரியுமா? தமிழ்ல நம்ம அதை எப்படி சொல்லுவோம்? எனி ஐடியா from the participants? Anyone want to tell that?
Anyone? சூழ்நிலை, Sorry, madam. நம்மளை சுற்றியுள்ள சூழ்நிலை, அந்த சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், அந்த சூழ்நிலையை தான் என்விரான்மெண்ட்ன்றாங்க. இல்ல டெம்பராமெண்ட். டெம்பராமெண்ட்னா என்னன்னு? ஸோ டெம்பராமெண்ட் அப்படிங்கிறது சிம்பிளா நம்ம சொல்லுவோம் இல்லையா, சுபாவம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு சைல்ட சுத்தி இருக்கக்கூடிய இந்த 5 ஃபேக்டர்ஸும் ஒரு குழந்தைக்கு ஒரு எம்டி லேண்ட்ல எதை உருவாக்குதுன்னா, சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒருவரது குணநலம், சரி, ஒருவரது குணநலம், குணநலம், கரெக்ட் சொல்லலாம். அவருடைய நடத்தை முறை, எஸ் நடத்தை முறை, சுபாவம் நம்ம சொல்லுவோம். சுபாவம். யாருக்கு என்னென்ன விஷயம், அதாவது எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறது தான் சுபாவம் சொல்லுவோம். ஸோ இந்த சுபாவத்தை எது கிரியேட் பண்ணுதுன்னா, இந்த 5 முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்ன செய்யுது, கிரியேட் பண்ணுது. சரிங்களா? இப்போ இந்த ஸோ இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் த எம்டி லேண்ட். ஓகேங்களா? இந்த எம்டி லேண்ட்ல இந்த 5 ஃபேக்டர்ஸ் தான் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஹார்ட் டு பிரிங் அப் தி கேரக்டர்ஸ். ஸோ இந்த நிலத்துல நீங்க நெல் உருவாக்குறதுக்கு விதை போட்டோம்னா நெல் வளரும். சரியா? ஒருவேளை நீங்க ஒரு ஒரு கென்னாபிஸ் செடியை உருவாக்குறதுக்கு நீங்க விதை போட்டீங்கன்னா கென்னாபிஸ் செடி தான் வளரும். திஸ் இஸ் தி லீஃப் ஃப்ரம் தி கஞ்சா பிளான்ட். ஓகே, சில நேரங்கள்ல கரெக்டா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி வளர்த்துருப்போம். a nice fruit is formed. Sometime after the formation of a good fruit, it become decomposed, அழுகி போயிடுது. ஸோ இந்த 3 ப்ராசஸும் சைல்ட் டெவலப்மெண்ட்ல கேன் ஹேப்பன். சரிங்களா? ஸோ இந்த 5 ஃபேக்டரும் எந்த அளவுக்கு ஹெல்த்தியா விதைக்கப்படுறதோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியா சுபாவம் உருவாக்கப்படும். சில நேரங்கள்ல நல்ல சுபாவத்தை இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்கியிருப்போம். சம்டைம் பிகாஸ் ஆஃப் தி அதர் என்வரன்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அது டீகம்போஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்டிவ் டிசார்டர் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல உருவான பையன் 22 இயர்ஸ் 25 இயர்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பரா உருவாகி வந்த பையன், இன் டர்ம்ஸ் ஆஃப் அகாடமிக், இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசிக், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஆக்குபேஷன் லைஃப், எல்லா வகையிலையும் நல்லா இருந்திருப்பான். ஸோ 30 இயர்ஸ்ல மேரேஜ் ஆகி ஒரு பெரிய ஒரு மேரிட்டல் டிஸ்கார்ட் வரும், டிவோர்ஸ் ஆகும், அண்ட் ஹி வில் என்டர் இன் டு தி ஆல்கஹால் பார்ட். ஸோ you got it right. So even in spite of developing with a very good influence from all the 5 factors, still his personality is going to decompose because of the intense alcohol use. So this is the example of how these 5 factors are making the development trajectory in a different ways. Now, so be it a revolutionary like Malcolm X or Ambedkar or Steve Jobs or a revolutionary like Bhagat Singh or a scientist like Louis Pasteur, Buddha or any army commander. ஸோ இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ், ரைட்? ஆனால் அந்த எல்லா பர்சனாலிட்டிஸ்க்கும் அடிப்படை என்னதுதான், அந்த 5 முக்கியமான ஃபேக்டர்ஸ் தான். ஸோ and now you and me also have the same influence from all these 5 factors. So we also have the capability to transform into any personalities like this, and your children also have the same capability to transform like any of the great individual like this. So இதை தாண்டி சுபாவத்தை நிர்ணயிக்கக்கூடிய அதர் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு சுபாவத்தை நம்ம எப்படி சொல்லுவோம், ஒரு குழந்தை இப்படிப்பட்ட சுபாவம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அதுக்கு இந்த 8 to 9 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அவனுடைய துருத்துருப்பு எப்படி இருக்கு, சரௌண்டிங்கோட அவன் ஃபிளெக்சிபிள் ஆகிற அந்த கெப்பாபிலிட்டி எப்படி இருக்கு, அவனுடைய சாப்பாடும் தூக்கமும் கரெக்டான ரிதம்ல இருக்கா, ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு வேலையை செய்ய சொன்னா பொறுமையா அட்டென்ஷன் கொடுத்து பெர்சிஸ்டன்டா செய்வானா செய்ய மாட்டானா, இல்லைன்னா ஒரு இஷ்யூன்னு வரும்போது எந்த அளவுக்கு அவன் அக்ரெசிவா ரியாக்ட் பண்றான், தட்ஸ் கால்ட் இன்டென்சிட்டி ஆஃப் எமோஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் த்ரெஷோல்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். த்ரெஷோல்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ்னா சில பேருக்கு லைட்டா ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தாலே அந்த வேலையை முடிச்சிடும், சில பேருக்கு 2-3 வாட்டி நம்ம சொல்ல வேண்டியது. தட்ஸ் கால்ட் த்ரெஷோல்ட் ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ். அப்புறம் பேசிக்கா அவனுடைய மூட் எப்படி இருக்கும். இந்த லாஸ்ட் ஒன், how distractible he is in doing the task. With this 8 to 9 factors, we can decide upon what type of temperament the child has. For example, there are 3 temperaments as per our textbook. Number 1, the easy child. Number 2, difficult child. And number 3, slow to warm up child. Okay, so easy child உங்களுக்கு தெரியும், நம்ம நினைச்ச மாதிரி உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாவு குலைக்கிற மாதிரி தான். ஸோ நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல என்ன செஞ்சுக்கலாம், குழந்தைய உருவாக்கி கொண்டுடலாம். இப்போ ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆர் வெரி ஹெல்தி எனஃப் டு மேக் இட். அந்த குழந்தைக்கு பெரிய லெவல்ல என்ன செய்யாது, சரௌண்டிங் டிஃபிகல்ட்டியோ தன்னை ஃபிளெக்சிபிளா மாற்றக்கூடிய டிஃபிகல்ட்டியோ பெரிய லெவல்ல இருக்காது. அண்ட் த செகண்ட் ஒன், த ஸ்லோ டு வார்ம் அப் சைல்ட். ஸோ இவங்க அப்படின்னா ஒரு உட்டு மாதிரி, அவங்களையும் ஒரு ஷேப்புக்கு நம்ம கொண்டுறலாம். ஆனால் அந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டுறதுக்காக we have to strive a lot. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்
ப்ராப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா என்ன செஞ்சிடலாம், ஒரு அழகான ஒரு ஷேப் உள்ள ஒரு உடன் பீஸை உருவாக்கிடலாம். ஸோ திஸ் கால் ஸ்லோ டு வார்ம் அப். அவங்க எப்படி இருக்குன்னா சரௌண்டிங்கோட டக்குன்னு மிங்கிள் ஆகுறதுல கொஞ்சம் இஷ்யூ இருக்கும், கொஞ்சம் ஆங்ஸியஸா இருப்பாங்க, ஒரு முடிவை உடனே எடுக்க தெரியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயப்படுவாங்க, அவனுடைய தூக்கமும் ஃபுட் ரிதமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ இது ஸ்லோ டு வார்ம் அப் சைல்டுன்னு சொல்லுவோம், மிதமான குழந்தைன்னு சொல்லுவோம். இந்த லாஸ்ட் ஒன் இஸ் கடினமான குழந்தைங்க. ஸோ கடினம் அப்படிங்கிறது வந்து அவங்க ரொம்ப டார்ச்சரஸ் சில்ட்ரன் அப்படி கிடையாது, அவங்கள ஷேப் பண்றதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈஸி சைல்டுக்கு எப்பா ஒரு மொபைல்ல இந்தந்த கண்டென்ட் தான் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி சில இஷ்யூஸ் வரும்னு சொன்னோம்னா ஷில் வெரி வெல் அக்செப்ட். ஓகே, இதே ஒரு மிதமான குழந்தைக்கு சொன்னோம் அப்படின்னா பயந்தே போயிடும், இப்படி பார்த்தா அப்படி ஆயிருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட்ல வரக்கூடிய ஒரு நெகட்டிவ் கான்செப்ட்ஸ் தான் வரும். ஆனா அந்த டிஃபிகல்ட் சைல்டுக்கு ஹார்ம் அவாய்டன்ஸ் தெரியாது. இந்த இதுல 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 நம்ம இன்வால்வ் ஆனா இதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத அவங்களால மைண்ட்ல திங்க் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ தே வில் எண்ட் அப் இன் டூயிங் தட் work and they will end up in seeing a consequence. So that's how the three temperament actually varies. But actually, the best temperament among all this is the difficult temperament, because அவங்களுக்கு எக்ஸ்டென்சிவ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, கேப்பபிலிட்டி, தைரியம் எல்லாமே அதிகமா இருக்கும். ஆனா அவங்கள ஒரு நிலையில ஒரு கட்டுக்கு கொண்டு வருதுன்றது ஒரு கடினமான விஷயம். ஸோ அதனால உங்களுக்கு குழந்தைங்க யாராவது இதே மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான பாட்டா இருந்தாங்கன்னா, so in one side you have to feel bad that because you have to spend enormous time in shaping the children. In other side, that children are highly energetic. So எதுக்குமே எளிமையா நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் ஸ்கில்ல இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் வரைக்கும் எளிமையா என்ன செஞ்சிருவாங்க, கத்துட்டு போயிருவாங்க. ஸோ that is the so there is a hill, we have mountain under their capability. So நம்ம தான் என்ன செய்யணும், மவுண்டைனை வெளியே எடுக்கணும். So these are the three types of temperament. ஸோ பேரண்டிங் ப்ராசஸ் எப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னா, நமக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு மஃபினை வந்து ஒரு ஷேப் படி உருவாக்குறோம்ல, அந்த மாதிரி என்ன செய்ய முடியாது, குழந்தைங்களை உருவாக்க முடியாது. ஏன்னா குழந்தைங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கேப்பபிலிட்டி இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் we have to train our children. சரிங்களா? And the last one, sorry, we are just moving into the rearing part. So in child rearing, the rule is 777 rule. So the first 7 years, you have to invest your time in playing with your children. In the second 7 years, you have to teach your children what to do, what not to do, and why you have to do. And the third 7, you have to be from them. So be from நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடும். ஸோ முதல் 7 வருஷம் என்ன செய்யணும்னா நம்ம அவங்களுக்கு கூட பிளே பண்ணணும். ஸோ நம்ம அவங்களுக்கு நல்ல அட்டாச்மெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்கணும். செகண்ட் 7ல we have to teach, and third 7 we have to be from them. Be from them என்ன அப்படின்னா, ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் நம்ம என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் த சில்ட்ரன். 15 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது, ஸ்ட்ரிக்ட் ஹராசிங் பண்றது, மற்றவங்க முன்னாடி அடிக்கிறது, இந்த மாதிரி என்ன செய்ய பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் என்ன செய்ய மாட்டோம், ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட் அப்படி ஹராஸ் பண்ண மாட்டோம். ஸோ தட் இஸ் தி தாட் ப்ராசஸ் யூ ஹேவ் டு கீப். ஆஃப்டர் 15 இயர்ஸ் நம்ம எப்படி குழந்தைய ரேட் பண்ணுங்கிறத, ஒரு ஃப்ரெண்டு நம்ம எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான் நம்ம குழந்தைய ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ திஸ் ஆர் தி சம் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேட்டிங் தி சில்ட்ரன் இன் த ஃபர்ஸ்ட் 7, செகண்ட் 7 அண்ட் தேர்ட் 7. Now child until 7 years, so அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப கன்க்ரீட்டா தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப அப்டிராக்டா டீடைலா அவங்களால பிக்கப் பண்ண முடியாது. த டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் தி செல், அதாவது ஒரு தப்பு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா அதை நான் செஞ்சேனாங்கிறது புரியறதுக்கே குழந்தைக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனாலதான் என்ன செய்யக்கூடாது, நம்ம we should not indulge in punishing the children at any time before the 7 years. So in the 7 years முன்னாடி extensive amount of punishment or harassment உட்படுத்தப்பட்டாங்கன்னா, that will actually create a significant scar on their development process. So their only work is to play with them. So play. If you have 7-year children in your home, so invest your time in going into their world. Okay, so there are some advice for the children below 7 years. So limit the pressure for academic success, limit screen time and balance with the emergent experience, and the fourth, limit the rewarding behavior. So குழந்தை வந்து ஒரு விஷயத்தை கேட்குறது எல்லாத்தையும் நம்ம கொடுக்க முடியாது. So we have to balance between the rewarding behavior and assertion. That's very important that you need to follow before the age of 7. Now, so until now we have discussed something about the developmental trajectory of a normal human being. இப்போ நம்ம கொஞ்சம் இதுவரைக்கும் நம்ம படிச்சது எல்லாமே ஒரு மாதிரி philosophical understanding தான் நம்ம போயிருக்கோம். சரிங்களா? Or psychological understanding. Now இப்போ கொஞ்சம் academic-ஆ போகும். சரிங்களா? There are some 4 or 5 core learning points. Number 1, உங்களுக்கு தெரியும், the major architects of development are so ஒரு குழந்தைய
டெவலப்மெண்ட்டை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரை இன்ஸ்டில் பண்ணக்கூடிய 3 முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்ன உங்களுக்கு தெரியும்? தட் இஸ் த என்விரான்மெண்ட், கேர் கிவர், இட்ஸ் பேரண்ட் அண்ட் தி அட்டாச்மெண்ட். ஸோ இந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் there are 4 important domains that we need to look for in a children. For example, the motor development. So ஒரு குழந்தையோட வளர்ச்சி நம்ம 4ஆ பிரிக்கலாம். ஆக்சுவலா 7 இருக்கு. ஃபார் அகடமிக் பெர்ஸ்பெக்டிவ் இந்த 4 நம்ம முக்கியமா வச்சுப்போம். நம்பர் 1 the motor development. ஒரு குழந்தையோட கழுத்து எப்ப நின்னுச்சு, எப்போ குழந்தை உட்கார்ந்துச்சு, எப்போ தவண்டுச்சு, எப்போ நின்னுச்சு, எப்போ நடந்துச்சு, ஓடுச்சு. ஸோ இதானது மோட்டார் டெவலப்மெண்ட், கைகாலினுடைய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. நம்பர் 2 the speech. ஸ்பீச்ல 2 பார்ட் இருக்கு. காம்ப்ரிஹென்ஷன், புரியுதான்னு பார்க்கணும், ரெண்டாவது அவங்களால எவ்வளவு பேச முடியுதுங்கிறத பார்க்கணும். திஸ் இஸ் தி செகண்ட் டெவலப்மெண்டல் டொமைன். ஸோ தேர்ட் இஸ் த சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ நான் வந்து சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்களும் சீரியஸா கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே சீரியஸா தான் கேட்கணும்னு நான் சொல்லலை. பட் டிபெண்ட் அப்பான் த சிச்சுவேஷன் யூ ஆர் கீப்பிங் யுவர் எமோஷன் அப்ரோப்ரியேட் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எமோஷன் பிட்வீன் தி receiver and the giver, இதுக்கு பேர் தான் the socio emotional reciprocity ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதான் the social emotion. The fourth one is cognitive. So இங்க தான் நம்ம academic part, attention, processing speed எல்லாமே the cognitive தான் வரும். So these are the 4 developmental domains that we need to look for in a growing individual. The motor development, the speech development, அதுல comprehension எப்படி இருக்கு, expression எப்படி இருக்கு, the third is the social and socio emotional reciprocity, and the fourth is the cognitive development. சரிங்களா? அடுத்த ஸ்லைட பாருங்க. சோ இப்போ இந்த 4 டெவலப்மெண்ட்ல காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தான் ரொம்ப சிவியரா அஃபெக்ட் ஆயிருக்கு. எல்லா டெவலப்மெண்ட்டும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆனா அந்த சிந்தனை திறன், ஞாபக சக்தி தான் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அந்த குழந்தைய நம்ம என்ன சொல்லுவோம்? மென்டல் ரிட்டார்டேஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த 4 டொமைன்ல சோஷியல் டெவலப்மெண்ட் தான் சிக்னிஃபிகண்டா அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? we call that children as a ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் சொல்லுவோம். ஆட்டிசம் குழந்தைகள் என்ன சொல்லுவோம்? சோஷியல் டெவலப்மெண்ட் இருக்காது, இன்ட்ராக்ஷன் இருக்காது, ஸ்பீச் இருக்காது, ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது. சரிங்களா? இந்த குழந்தைங்க நம்ம ஆட்டிசம் சொல்லுவோம். அந்த தேர்ட் ஒன், ஸோ எல்லா டெவலப்மெண்ட்டும் கம்மியா இருக்கு, பட் ஆனா சோஷியல் டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா we call them as autism along with mental retardation சொல்லுவோம். ஸோ this is very important thing. ஏன்னா நீங்க உங்க ஸ்டூடெண்ட்டை ஸ்கிரீன் பண்ணும்போது இந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம யாருக்கு எவ்வளவு டிமாண்டை கிரியேட் பண்ணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு டீச்சரா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ எல்லா 4மே கம்மியாயிருச்சு அப்படின்னா வித் சிக்னிஃபிகன்ட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் காக்னிஷன் we call them as mental retardation. பட் ஆனா சோஷியல் டெவலப்மெண்ட் தான் சிக்னிஃபிகண்டா டிலே ஆயிருக்கு அப்படின்னா we call them as autism children. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லேர்னிங் பாயிண்ட் ஹியர். நவ் காக்னிஷன் வரும். ஸோ காக்னிஷனை பொறுத்தவரையில there are 6 cognitive domains. நம்ம மொத்தத்தில் டெவலப்மெண்டல் டொமைன் 4 பார்த்தோம். அந்த 4ல காக்னிஷன்லயே 6 டொமைன் இருக்கு. அதுல ஒன்னு அட்டென்ஷன், இன்னொன்னு எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன், 3வது லேர்னிங் அண்ட் மெமரி, 4வது லாங்குவேஜ், 5வது விஷுவஸ்பேஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனல் எபிலிட்டி, 6வது சோஷியல் காக்னிஷன். ஸோ இந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அதனால இது நான் ரொம்ப டீட்டெயிலா போகல. ஆனா இந்த காக்னிஷன் எதுலாம் அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரோக்ல அஃபெக்ட் ஆயிருக்கும், ஒரு ஹெட் இன்ஜுரி, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி தலையில ரத்தக்கட்டுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, பிரெயின்ல ஏற்பட்டுச்சுன்னா அது மூலமா என்ன காக்னிஷன் அஃபெக்ட் ஆகலாம். ஒரு வலிப்பு உள்ள ஒரு குழந்தைங்க என்ன செய்யலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த விஷயங்கள் அஃபெக்ட் ஆயிருக்கலாம். எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ், தைராய்டா இருக்கட்டும், அதர் நியூரோ டெவலப்மெண்டல் ரிலேட்டட் ஹார்மோன் டெஃபிஷியன்சியா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன இருக்கும், இந்த காக்னிஷன் அஃபெக்ட் ஆயிருக்கும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி இன் ஆல் தி மேஜர் மென்டல் இல்னஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் schizophrenia to OCD there will be some amount of cognition affected in the disorders. ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு காக்னிட்டிவ் இஷ்யூ நம்ம என்கவுண்டர் பண்றோம் அப்படின்னா we have to think இந்த பையனோட எஃபர்ட் இல்லைன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஏதாவது உடல் மன பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணும். ஸோ தட் இஸ் த இன்சைட் தட் ஐ எம் கிரியேட்டிங் த்ரூ திஸ் ஸ்லைட். ஓகே, நவ் லோவர் ஃபங்க்ஷன்ஸ். இந்த லோவர் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒவ்வொரு பிரெயின்ல கிட்டத்தட்ட நம்ம 6ஆ ஒரு ஏரியாவை பிரிச்சுக்கலாம். ஃப்ராண்டல் லோப், பரைட்டல் லோப், ஆக்சிபிட்டல் லோப், டெம்போரல் லோப், அப்புறம் சிறுமூளை, அப்புறம் தண்டுவடம். இந்த 6 பிரிச்சுக்கலாம். இந்த 6க்கும் செப்பரேட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இது ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபங்க்ஷன் என்னன்னா ஃப்ராண்டல் லோபோட ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ஃப்ராண்டல் லோப் கண்ட்ரோல்ஸ் தி மோட்டார், அசைவுகளையும் ஸ்பீச்சையும் அதான் செய்து கோஆர்டினேட் பண்ணுது. ஃபாலோட் பை திங்கிங் ப்ராசஸ், reasoning, self-control, maintaining the social expectation, planning, abstract thinking, decision making, எல்லாமே it is decided upon by the frontal lobe. ஓகேங்களா? ஸோ இப்போ
So until now, any doubts for the audience? Can you proceed? Yes, sir. Yeah, right. So now we will just proceed to one flow chart of stress. Okay. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் என்ன செய்யும்னா ஒரு டெவலப்மெண்டல் ட்ரெஜெக்டரியை மாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் திஸ், இந்த சார்ட் எப்படி நான் வந்து கோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கீழே உள்ள எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இந்த இயர்ஸ் ஆஃப் அ சில்ட்ரன். ஸோ அப்படியா நான் கோட் பண்ணிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா நீங்க பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ பிலோ 5 years நமக்கு எதுவும் ஸ்ட்ரெஸ் இருந்துருக்குன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஸோ எனி ஒன்? ஸோ 5 வயசுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் சார் அப்படி ஏதாவது யாருக்காவது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா? எனி ஒன்? So below 5 years, the stress is actually very less. So நம்ம ஒரு பேரண்ட்டை ஒன்று கேட்போம், அது கிடைக்காது, அவ்வளோதான் ஸ்ட்ரெஸ். ஆனால் அது நமக்கு இப்போ ஞாபகங்கள் செய்யாது, பெருசாக இருக்காது. ஸோ பிலோ 3 to 4 years நம்மளால நம்மளோட லைஃப்பை ப்ரீடேட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ ஆக்சுவலாக அந்த மெமரிக்கு என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியல. ஸ்டில் இட் இஸ் இன் ரிசர்ச். இந்த இன்ஃபான்டைல் அம்னீசியா அப்படிங்கிற ஒரு பார்ட் ஸ்டில் இன் ரிசர்ச். ஒய் the memory below 2 to 3 years are not available. We are unable to date back to any events of that 2 years. ஏன் நடக்க முடியலங்கிறது still we don't know. It's in research. So 5 to 10 yearsல ஒரு குழந்தைக்கு முதல் ஸ்ட்ரெஸ் எங்க ஆரம்பிக்குது? ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ டீச்சரை ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் தன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் ஹேண்டில். This is the first stress that a child is actually encountering. Second, after 10 years நம்ம வரக்கூடிய முக்கியமான கஷ்டம் என்னது? லேர்னிங் கால்குலேஷன் அண்ட் கிராமர். ஸோ இன்னும் வரைக்கும் நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் ஒரு குழப்பம் இருக்கலாம். ஹேஸ் பீன் எங்க போடணும், ஹேட் பீன் எங்க போடணும், ஹேவ் பீன் எங்க போடணும், இந்த குழப்பம் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதான் செய்யுது. ஸோ லேர்னிங் கிராமர் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேக்டர் ஆர் கால்குலேஷன் அட் தி ஏஜ் ஆஃப்டர் 10 years. 10 years அப்புறம் there are two important stress. Number 1, the 10th standard public, and number 2, the 12th standard public. So இங்க what shapes the type of stress is the expectation from the parents. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, the demandingness from the parents in terms of academic achievement. ஸோ அந்த பையனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகணும்னு ஆசை இருக்கும், ஆனா தன்னோட கலீகோட பையன் வந்து MBBS போன வருஷம் சேர்ந்திருக்கான் அப்படிங்கிறதுக்காக இந்த பையன் நீட் எழுதணும்னு சொல்லுவாங்க. You got it? So the demandingness is very, if the demandingness of the parent is very much inappropriate in this era, in this stage, the child will go through a significant stressful phase. Okay, so after completing a bachelor, the stress is about getting a good occupation. Then comes the marriage. So marriage vandale stress double ஆயிடும். Because இது வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு 27 yearsல மேரேஜ் ஆகும். அது வரைக்கும் எவ்வளோ வேலைனாலும் கேட்பாங்க. ஆனால் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ண வேலைகள்ல 70-80% அவங்கள பண்ண முடியாது. பிகாஸ் there is dual responsibility in this phase. So obviously it will lead to stressful life pattern in some individual. And third thing, there will be a tripling of the stress level when you have children. But இந்த இடத்துல நினைச்சு பாருங்க, if the parent has a subnormal children like intellectual disability or autism, the stress in a particular parent is actually very high. So if you are dealing with a parent of a student, நீங்க என்ன செய்யணும், அந்த ஸ்டூடெண்ட்டை கேட்கணும், உங்களுக்கு உன்னுடைய சிப்ளிங்ஸ் யாரு, என்ன பண்றாங்க, எல்லாருமே நார்மலா இருக்கிறாங்களா அப்படிங்கறத என்ன செய்யணும் பார்க்கணும். நீங்க நினைப்பீங்க, என்னமா பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, பசங்களை யாருமே சரியா பாக்குறது இல்ல, என்னதான் செய்வாங்கன்னு உங்களுக்கு தோணும். ஆனா their most of their efforts are actually spending over that subnormal child. So for example 3 குழந்தைங்க இருக்காங்க, 3ஆவது குழந்தை சப்நார்மலா பிறந்துடும். ஸோ அவங்களுக்காக தன்னுடைய எனர்ஜி எல்லாத்தையுமே போராடி இருக்கும். ஸோ as a consequence they will not be able to concentrate much on the second or the first child. So this is about the stress factors after the child. So simple stressங்கிறது என்ன அப்படின்னா, increase in overhead responsibility, but we are unable to cope up that. So இந்த 2 factor இருந்துச்சு அப்படின்னா we call that as a stress. Okay, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி நம்ம ஆக்சுவலா நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா டைமும் we have to keep ourselves bold enough to learn new things. For example, சொல்லுவாங்க இதே மாதிரி கம்பெனி வந்து இது வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு, நம்ம வேற சாஃப்ட்வேருக்கு மாறணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேருக்குள்ள அவங்க ஃபிளெக்சிபிளா அடாப்ட் ஆகி வர வரைக்கும் தட் இஸ் சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரெஸ். பட் ஆனா நம்ம எப்பவுமே ஒரு புதுமையை லேர்ன் பண்ற அளவுக்கு நம்மள போல்டா வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் will be less. That is called willingness or boldness to learn new things. And second thing is tendency to labor. For example, இந்த கண்டிஷன்ல நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா, ஹார்ட் ஒர்க்கை போடுறதுக்கு ரொம்ப யோசிச்சோம் அப்படின்னா
So you end up in having stress. So the tendency to labor, the second variety, in order to prevent the stressful life pattern. And the third thing, flexibility to collaborate. So மத்தவங்களோட, for example, ஒருத்தனுக்கு ஸ்ட்ரெஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது, he has to ask for help. So அந்த ஹெல்ப் அவனுக்கு கிடைக்கலன்னா he should have at least behaved well to the surrounding community. That is called flexibility to collaborate in doing a particular task. And the fourth one, the time constraints, poor physical health, poor sleep hygiene, sensitivity to criticism, the personality factors, and poor tolerance to criticism. So these are all the four important factors. If we handle these four important factors very well, we can actually end up in preventing our stressful life pattern in the future. So ஒருவேளை ஸ்ட்ரெஸ் நம்மளால ஹெல்த்தியா கோப் பண்ண முடியல அப்படின்னா, there are some people, they will end up in taking the alcohol. For example, அவங்க லைஃப்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் பேட்டர்ன் இருக்கும், அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, ப்ராப்ளம் சால்விங்க்கு கொண்டு போக முடியாது. ஸோ அவங்க என்ன செய்வாங்க, they will just take alcohol and they will feel relaxed. So this is called maladaptive coping. அவங்க கோப் பண்றாங்க, but they are not coping that with a healthy pattern. This is called maladaptive coping. So stress can lead to alcohol, and alcohol can lead to stress. It's a two-way process. So at the end, stress எதனாலும் காஸ் பண்ணலாம். It can create an anxiety disorder, or depression can create a psychosis. The stress is very dramatic in nature, then it can cause a PTSD and it can cause a grief also. So this is the last slide that I am going to discuss. So I'm going to the assessment part. For example, you are encountering a student with academic difficulties. So how to proceed? Okay. Any discussion? Any comments? ஸோ ஒரு கொஞ்சம் சரியா படிக்க மாட்டான், கொஞ்சம் பிஹேவியரல் இஷ்யூஸ் இருக்கு. நீங்க எப்படி இந்த மாதிரி கண்டிஷன்ல ஸ்டூடெண்ட் நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க? ஸோ டீச்சர்ஸ் கேன் ஆக்சுவலி வாலண்டியர் ஃபார் திஸ். Anyone, please? You can just say. நீங்க என்ன செய்யுங்களோ அதை சொல்லணும். Yeah, Jay Silan sir, Balaya sir, you can just say your experiences. Anyone? Yes, yeah. When the students have academic difficulties, usually we look at their marks, component marks, and mid-semester and semester marks, and we don't give help to the students. Just observing the results of one or two examinations, if you see that there is a trend, academic difficulties of the students, so what we do, personal meeting with the student and asking him and counseling him, and if that is not enough, we have special classes for. These days we don't have slow learners and fast learners, but then we try to bridge the gap of students learning difficulties, and we also give individual attention, like we also try to put that person in connection with another peer student who is good in academics. Exactly. And we try to help that particular person, like. So this is what we usually do in colleges, like. Fantastic. Really personal contact, counseling. Yes, yeah. Okay, fine, sir. Exactly, sir. Great. I really appreciate that, sir. So yeah, like Sam said, we will discuss something in the background what we need to think. So நம்ம ஒரு சப்நார்மலா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம பார்த்தோம்னா என்னென்ன விஷயத்தெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நம்பர் 1, டிஸ்கஸ் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ் அபவுட் ஹிஸ் டெவலப்மெண்ட். ஸோ மற்ற குழந்தைங்க மாதிரியே பையன் நல்லா வளர்ந்தானா அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த, ஸோ எந்த காரணத்தை கொண்டும் வி ஷுட் நாட் யூஸ் அ டேக்லைன், பையனுக்கு நல்ல மூளை வளர்ச்சி இருந்துச்சா, ஸோ வி ஷுட் நெவர் ஆஸ்க் இன் தட் வே. ஸோ மற்ற பிள்ளைங்களை நீங்க வளர்க்கும் போது இருந்ததுக்கும் இந்த பையனை வளர்க்கும் போது இருந்ததுக்கும் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சான்னு கேட்கும். ஸோ நீங்க இஃப் யூ டேக் சம்திங் கால்ட் மூளை வளர்ச்சி, தென் they will get an issue. So அந்த வேர்டை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். This may not act as a first step. It can be in any part of the process that we are evaluating the student. So முதல்ல பேரண்ட் இருந்து ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல அடிப்படையான அவனோட டெவலப்மெண்ட் பத்தி ஒரு ஐடியா நம்ம கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா
டெவலப்மெண்ட்டும் இப்ப இருக்க கரண்ட் ஸ்டேட்டும் ஓரளவு லிங்க் ஆகுது அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு அஃபோர்டபுள் எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிட்டு வி ஹேவ் டு லீவ் தட். சரிங்களா? பட் ஆனா அவனோட டெவலப்மெண்ட் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டா அவனுடைய டிக்ளைன் இருக்கு அப்படின்னா தென் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். ஸோ நம்பர் 2, ஸோ அசஸ் பர்சனலி வெதர் ஹி ஹாஸ் எனி டிப்ரெசிவ் ஆர் ஆங்ஸைட்டி சிம்டம். அவனுக்கு சைக்காலஜிக்கலா ஃபேஸ் பண்றதுல இஷ்யூ இருக்காங்கிறது பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க எம்டில இருக்கும்போது கேஸ் ப்ரெசன்டேஷனுக்கு சில பேர் ரொம்ப பேருக்கு ஆங்ஸைட்டி இருக்கும். ஏன்னா கேஸ் ப்ரெசன்டேஷன் வந்து இன்ஸ்டியூட்ல எப்படி நடக்கும்னா கிராண்ட் ரவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 2 சீனியர் கன்சல்டன்ட், ஒரு ஹெச்ஓடி, 2 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், 3 சீனியர் ரெசிடென்ட்ஸ், தென் ஒரு 2 கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், அப்புறம் அவங்களுடைய சூப்பர்வைசர், தென் சோஷியல் ஒர்க்கர், அவங்களோட சூப்பர்வைசர். ஸோ இவங்க முன்னாடிலாம் நம்ம ஒரு சைக்காட்ரிக் கேஸை ப்ரெசென்ட் பண்ண போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஃபீல்டு, நமக்கு எவ்வளவுதான் நாலேஜ் இருந்தாலும் அவங்க எல்லாரும் முன்னாடியும் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு பதட்டம் இல்லையா? இப்போ ப்ரெசன்டேஷன்ல ஒரு சில்ட்ரன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா பிஹேவ் பண்றான் அப்படின்னா, ஸோ அது காரணம் அவன் படிக்கலன்னு கிடையாது. He has some underlying anxiety issues. So we have to personally assess whether he has some psychological issues or not. Then assess his academic capabilities in terms of language, writing and calculation. இந்த 3 நம்ம கரெக்டா பிக் பண்ணணும். So we have to clearly go through his writings ஒழுங்கா நம்ம பார்க்கணும். அவனுக்கு வாசிக்க, எழுத, காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ரைட்டிங் இந்த 4 ஒழுங்கா இருக்கா? பேசிக் கால்குலேஷன்ல அவனுக்கு இஷ்யூஸ் இருக்கா? ஏன்னா இதுல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா he might be a candidate of a learning disability. So அதுக்கு நம்ம செப்பரேட்டா என்ன செய்யலாம்? There is a way to assess and give a reasonable accommodation for his academic exams வரும்போது அவனுக்குன்னு கொடுக்கக்கூடிய சில reasonable accommodations we can actually prefer. And the 4th one, clarify the recent or chronic brain insults ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். சின்ன வயசுல அவங்களுக்கு ஒரு மைல்டு ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம், ஒரு ஹெட் இன்ஜுரி, வண்டியில போய் கீழே வந்திருக்கலாம், ஃப்ராண்டல் லோப்ல ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அதுல இருந்து அவனுக்கு சரியா படிப்பு இல்லாம இருக்கும். ஏன்னா அட்டென்ஷன் போயிடும், டெசிஷன் மேக்கிங் போயிடும், பிளானிங் போயிடும். ஸோ வி ஹேவ் டு ஆக்சுவலி கிளாரிஃபை தட். அவனுக்கு ஃபிட்ஸ் கூட இருக்கலாம். ஃபிட்ஸே என்ன செய்யும்? ஒரு அகடமிக் கேப்பபிலிட்டியை ரொம்ப கம்மி பண்ணும். தென் அபியூசிவ் ஃபேமிலி என்விரான்மெண்ட் இருக்கலாம். ஸோ வி ஹேவ் டு கிளாரிஃபை தட். And the 5th one, check his sleep pattern, because unless you correct this, there won't be academic excellence happen in the near future. And the 6th one, liaise with the clinical team. So psychiatrist refer பண்ணலாம், psychologist, clinical psychologist யாரோ இருந்தா refer பண்ணலாம் for an assessment. So pharmacotherapy if the underlying issue is significant, and counseling and retraining will be of really great help. So feedback to the parents. So அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சரியா அகடமிக்கலா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஸோ இவ்வளோயான காரணங்கள் இருக்கலாம். ஸோ ஜம்பிங் இன் டு த கன்க்ளூஷன் ஆஃப் ஹேவிங் எ பேட் பிஹேவியர் பிகாஸ் ஆஃப் தட் இஸ் நாட் பெர்ஃபார்மிங் இன் த அகடமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபுளுன்ஸ்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். The last one, if the patient has significant sleep issue, then you can actually guide with this international sleep hygiene steps. So you have to request in the following way. So the child has to go to the bed and wake up but from the bed at the same time. Regular asynchronous irkanum. Finish your natural calls just before going to bed. Then walking off 2 kilometers at evening is very mandated. Cut off screen time after 9. Cut off caffeine and nicotine after 8. Abstain from hearing rock songs at the night because it creates awakening. No earphones at the night. Cut off daytime nap if there is a delayed sleep in the night. Make your sleep area conducive. Use your bed only for sleep, not for other thing. Take a hot bath before sleep. So some pointers from the International Sleep Hygiene Program. So these are some basic that I want to discuss in terms of developmental aspects of learning a psychiatry. So part 2 will be core psychiatry on tomorrow 25. So we will discuss something about the core psychiatric disorders, what are the symptoms and what are the treatment modalities available. As a teacher, how you have to pick up those individuals who are suffering from such illness. So make mental. So this whole area is kind of whole aim of the discussion is to bridge the mental health delivery in imbalance. So make mental health and well-being for all a global priority. So thank you for the opportunity. I think tomorrow we will continue the session in terms of discussing about the core psychiatric disorders. Thank you. So I hope I completed in time. Oh, yeah. Doctor, would you like to take some questions if there are some questions? Yeah. Yes. Yeah. Participants, yes, you can post your questions either in the chat box or come on the videos and ask the questions directly for yourself quickly.
இந்த chat box எதுவும் questions இல்லை இருந்தேன்னா we can discuss. I think there are no questions from the participants. I liked your presentations in terms of the developmental aspects, like some new points you covered, like very very interesting. Yeah, I hope all the participants have benefit. Yeah, somebody, doctor, was asking, how do I help my child spend less time on the phone when it's yes, I mean, no, I have a comment, doctor, with regard to your last slide, that international hygiene sleep. Yeah. You presented 11 points. Yeah. And as far as I know, none of the students follow any of those 11 points. Yeah, exactly. So when you are presenting, Yeah. it's very intriguing. None of our students follow Yes. any of those. Yeah. So that's the many of the audience also, sometimes myself also. Yeah. Yeah. So yeah. So the question is about cutting down the screen time. Okay. So if the child is less than 3, assertively we can cut down that screen time by replacing the activity with something. So இப்போ நான் ஆக்சுவலா நான் எப்படி ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா, இந்த கேட்ஜெட் டிபெண்டன்ஸ் ரொம்ப வரதுக்கு காரணமே வந்து இந்த போர்ட்டபிலிட்டி. ஸோ அந்த கையில தூக்கிட்டு எங்க வச்சு எப்பனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டபிலிட்டி தான். ஸோ இதை நம்ம தூங்கும் போதோ சரி சாப்பிடும் போதோ நார்மல் ருட்டீன்ல அவங்க பார்க்கறத வந்து நம்ம ஆக்சுவலா நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னா we can actually guide them with seeing the TV channel or any program in the big screen like desktop. ஸோ இந்த போர்ட்டபிலிட்டியை நம்ம ஆக்சுவலா நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும், ஸ்லோவா பிஹேவியர் வந்து என்ன செய்யாதுன்னா அடிக்ட் ஆகாது. ஸோ ஏன்னா ஒரு 3 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் நம்ம என்ன செய்ய முடியாது, டூஸ் அண்ட் டோன்ஸ் ரொம்ப நம்ம டீச் பண்ண முடியாது. பிகாஸ் child will become cranky, that will affect your daily routine. So in that context, we can actually form a replacement protocol in order to handle that screen time in terms of play, or you can actually tell the child to watch anything in a big screen. No problem in that. Okay, doctor, if there are no more questions, I think we can call it a good evening. Yeah. So it was great having Dr. Nurul Hasan today, and I'm sure all the participants have enjoyed your presentation. They may not be asking questions because they're not experts in this field, like, so therefore they may be hesitating to ask questions, like. But then we appreciate your presentation, like, very enlightening. Thank you. And thank you, sir. Thank you. We'll see you tomorrow. Thank you very much. Yes. Thank you, dear participants. Thank you. Have a great evening. Thank you, doctor.